ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே சூப்பரான வீடியோவோடு வந்திருக்கேன். இன்றைக்கி என்னுடைய கிச்சன்லேயும் வீட்லேயும் எந்த மாதிரி மார்னிங் ரொட்டீனை நான் பண்ணியிருந்தேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி எந்த மாதிரி நம்ம வீட்டை வச்சுருந்தா க்ளீனாக இருக்கும், நம்ம மார்னிங்கில் எந்த டைமில் எழுந்திரிச்சா நம்மளுடைய வீடெல்லாம் நம்ம நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கலாம், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 5 o'clock தான் எந்திரிப்பேன். ஸோ எந்திரிச்ச உடனே பிள்ளைங்களுக்கு லஞ்ச் டிஃபன் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அமுச்சு விட்டுருவேன். ஸ்கூலுக்கு போன பிறகு தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன். கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டை பெருக்க ஆரம்பிப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா நம்மளால் நீட்டாக வீட்டை மெயின்டைன் பண்ணவே முடியல. ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். குழந்தைங்க வீட்டிலேருந்து ஸ்கூல் கிளம்புன உடனே நம்ம வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நான் 3 பிள்ளைங்களை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதே மாதிரி வீட்டையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு நீட் அண்ட் க்ளீனாக வைக்கிறேன் அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஸ்கூல் போன உடனே எல்லா வேலையும் பார்த்துருவேன். ஸோ சில வேலைகள் எல்லாமே நம்ம அப்பப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா எப்போவுமே வீடு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஷெட்யூல் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னா நைட்டுக்கு ஒரு 11 o'clock தான் ஆகும் தூங்குறதுக்கு. மதியத்தில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். ஒரு 1 hour எனக்கான டைமை ரெஸ்ட் எடுக்கிற டைமை ஒதுக்கிப்பேன். ஸோ நான் இப்போ வீட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன உடனே மற்ற லாண்ட்ரியில் இருக்கிற துணிகள் எல்லாமே அவங்க துணியில் அவங்களுக்கு போட்டு வச்சுடுவேன். ஸோ எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர் அப்படின்றதுனால என்னுடைய பிள்ளைங்க 3 பேர், நானும் என் ஹஸ்பண்ட் 5 பேர் மொத்தம். ஸோ அதனால் 5 லாண்ட்ரி பேஸ்கெட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ 5 லாண்ட்ரி பேஸ்கெட்லேயுமே அவங்க தனித்தனியாக துணிகளை போட சொல்லியிருக்கேன். ஸோ அது நீங்கள் மெயின்டைன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஒரு நாளைக்கு ஒருத்தர் துணியை மட்டும் வாஷ் பண்ணால் போதும். ஸோ வேலையும் கம்மி, அதே மாதிரி காய வைக்கிற டைமும் கம்மி, மடித்து வைக்கிற டைமும் கம்மி. ஸோ நம்ம கொண்டு போய் காய வச்சு கொண்டு மடித்து வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 10 துணி தான் துவைக்கிற மாதிரி வருது. ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் இதை மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ஒரு முறை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீட்டை டெய்லி மாப் போட மாட்டேன். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாப் போடுவேன். அதே மாதிரி குழந்தைங்க கீழே உட்காந்து சிந்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு டவல் மாதிரி வச்சுருப்பேன். ஸோ அந்த டவல் போட்டு தான் குழந்தைங்களுக்கு டீயோ காஃபியோ கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா கீழே சிந்த மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா டைனிங் டேபிளில் ஒரு சின்ன ஒரு துணியை விரித்து அதில் கொடுத்துருவேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அப்போ தான் ஓடி போய் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. எப்போவுமே நம்ம வீட்டை நீட் அண்ட் க்ளீனாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி டெய்லி நான் கிச்சனில் எந்த மாதிரி வேலையை பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி மேட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவேன். எல்லாமே மாற்றிடுவேன். சோஃபா கவர்லேருந்து, சேர் கவர்லேருந்து, டேபிள் கவர்லேருந்து வீக்லி ஒன்ஸ் மாற்றிடுவேன். அதே மாதிரி நம்மளோட பெட் கவர் அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அது க்ளீனாக இருக்கும். வீடு ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருக்காது. அதே மாதிரி நம்ம டீக்ளட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். வீட்டில் எந்த பொருளுமே நம்ம குப்பையை சேர்த்துட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த பொருள் யூஸ் ஆகும், இந்த பொருள் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால வச்சுட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு அது ஒரு குப்பையாகவே மாறிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம எது தேவையோ அதை வச்சுக்கிட்டு எது தேவையில்லையோ அதை நம்ம த்ரோ பண்ணணும். மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ த்ரோ பண்ணுறது நான் கண்ணை மூடிட்டு த்ரோ பண்ணிவிடுவேன். ஏன்னா நமக்கு தேவையில்லாத பொருட்கள் நம்ம வீட்டில் சேர்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் குப்பை அதிகமாக நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். ஸோ வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம்னு சொல்லுவேன். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற அந்த குப்பைகள் வெளியே போகணும். ஸோ தேவையில்லாத பொருட்களை நம்ம சேர்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது ஒரு டென்ஷனாகவே மாறிடும். ஸோ நான் இந்த மாதிரி எல்லாமே நீட் பண்ணிவிடுவேன். ஸோ 1 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் காலையில் டிஃபன் என்ன பண்ணணுமோ அந்த டிஃபன் வேலையை பார்த்துப்பேன். ஸோ எங்களுக்கு தனியாக டிஃபன் பண்ணுவேன். பிள்ளைங்களுக்கு காலையிலேயே டிஃபன் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ நாங்கள் ஒரு 9:30 போல் தான் டிஃபன் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி சோஃபாலாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க முன்னாடியே. ஸோ சோஃபாலெல்லாம் உட்காந்து லஞ்சோ டிஃபனோ உட்காந்து சாப்பிட விட மாட்டேன். ஸோ பிள்ளைங்க எப்போவுமே சோஃபாவில் தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க.
அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுறதுலேருந்து, அவங்க சாப்பிட்றதுலேருந்து, ட்ரெஸ் கழட்டி போடுறது, டவல் கழட்டி போடுறது எல்லாமே அங்கே தான் செய்வாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து சோஃபாவில் எந்த வேலையும் பார்க்க விட மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அதில் சிந்தி நமக்கு 2 வேலையாக மாறிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஃபாவில் உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற ரூல்ஸை வந்து எப்போயுமே மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ சோஃபாவில் வந்து நான் க்ளீன் பண்ணும்போது நான் வேக்யூம் கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் வந்து வீட்டில் கொஞ்சம் அந்த டஸ்ட்டெல்லாம் வராமல் இருக்கும். பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. கிச்சனில் அதே மாதிரி டெய்லி வந்து என்ன வேலை பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே தொடச்சி வைக்கிறது, சமையல் முடிஞ்ச உடனே ஆயில் பாட்டில்ஸ் தொடச்சிடணும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய அடுப்பை வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி என்னென்ன பொருட்களை நம்ம துடைக்க முடியுமோ அது எல்லாமே அஞ்சரை பெட்டி ஆகட்டும், இது எல்லாமே வந்து அழகாக தொடச்சி வச்சிடணும். ஈவினிங் போல் வந்து குக்கிங்க்கு வரும்போது, நைட்டு குக்கிங்க்கு வரும்போது நம்ம வந்து கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிச்சனில் நின்று வேலை செய்கிறதுக்கு ஒரு திருப்தியாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து கிச்சனை வந்து புதுசாக மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் எல்லாமே சேஞ்சஸ் ஆகிருக்கு. அது எல்லாமே என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே வந்து மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். வீடு ஃபுல்லாக மேக் ஓவர் ஆகிருக்கு இப்போது. அது எல்லாமே உங்கள் அப்கமிங் வீடியோஸில் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு முறை வைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே க்ளீனாக இருக்கும் கிச்சன். அதே மாதிரி நம்மளோட மிக்ஸி, நம்மளோட ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து ஒரு முறை தொடச்சி விட்டுடணும். சமையல் முடிஞ்ச உடனே ஒரு 10 நிமிஷம் ஆகுமா அது துடைக்கிறதுக்கு. அந்த 10 நிமிஷம் நம்ம அந்த வேலையை கஷ்டப்பட்டு பார்க்காம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் நம்ம எப்போவுமே அது நீட்டாக வைக்காமல் இருக்கிற நேரத்தில் தான் வீட்டில் சொந்தக்காரங்களே வருவாங்க. அந்த நேரத்தில் என்ன நினைப்பாங்க, வீட்டில் எல்லாமே என்ன இப்படி தான் வச்சுருப்பாங்க போல் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வீடை க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சமையல் செஞ்சுட்டே இருப்பேன். மற்ற வேலைகளை கூட கூட பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, வீடும் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும், சமையலும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், பாத்திரமும் நீட்டாக கழுவி வச்சுடுவேன். நான் டிஷ்வாஷர் வச்சுருக்கிறதுனால ஒரு பாத்திரமும் ஷிங்கில் வைக்க மாட்டேன். எல்லாமே எடுத்துன்னு போய் டிஷ்வாஷருக்குள்ளே லோட் பண்ணி விட்டுடுவேன். ஸோ எப்போ நமக்கு போடணுமோ ஈவினிங் 5 o'clock மேலே லஞ்ச் பாக்ஸ்லாம் பசங்க கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதையும் சேர்த்து நான் டிஷ்வாஷரில் போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு டிஷ்வாஷர் வீடியோ, லாங் வீடியோ வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். டிஷ்வாஷருடைய எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஒரு டிஷ்வாஷர் இருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாத்திரம் வந்து நம்ம கழுவுறதே இல்லை, இப்போது டிஷ்வாஷரில் போட்டு தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய அடுப்பு மேடையை வந்து அடிக்கடி நம்ம வைப் பண்ணுறதுனால நம்மளுடைய கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக தெரியும். இந்த ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் துடைக்கிறது, அப்புறம் வந்து இந்த உப்பு ஜாடியெல்லாம் துடைச்சி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணி வச்சுட்டாவே போதும். நம்மளுடைய கிச்சன் வந்து சின்ன சின்ன வேலைகளுக்கு நம்ம சோம்பேறித்தனம் பட்டோம் அப்படின்னா அந்த வீடே வந்து மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இது ஒரு முறை மெயின்டைன் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய கிச்சனும் நம்மளுடைய வீடும் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அதே மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு நம்மளுடைய குக்கிங் வேலை வந்து கையோட குக்கிங் வேலையும் முடிச்சுக்கணும். பாத்திரங்களை வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து பாதி பொருட்களை வந்து கம்மி பண்ணிட்டேன் கிச்சனில். ஸோ நாங்கள் இருக்கிறது 5 பேருன்றதுனால ஒரு 10 பிளேட்டு தான் வச்சுருக்கேன். ஒரு 10 பிளேட்டு, 10 ஸ்பூனு, 10 கிண்ணம், 10 டம்ளர் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் நிறைய பொருட்களை வச்சு பார்த்துட்டேன். எப்போ நம்ம வந்து பாத்திரம் கழுவாமல் வைக்கிறோமோ அந்த டைமில் தான் கிளாஸ் இருக்காது, பிளேட் இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனை நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னா, அப்பப்போ பாத்திரத்தை அப்பப்போ கழுவி வச்சுடுவேன். அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு எப்போவுமே வந்து ஷிங்கில் பாத்திரமும் இருக்காது, நீட்டாகவும் இருக்கும் ஷிங்க். எப்போவுமே பாத்திரம் இல்லாத ஷிங்க் வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி நைட்டில் வந்து நீங்கள் பாத்திரம் கழுவுறத வந்து ஒரு ஷெட்யூலாக போட்டு வச்சுக்கோங்க. சீக்கிரமாக டின்னர் முடிக்கணும். அதுக்கு நீங்கள் சீக்கிரமாக டின்னர் முடிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வேலையை முடிச்சுட்டு நம்ம பாத்திரம்லாம் கழுவி முடிக்கிறதுக்கு நமக்கு 9 o'clock ஆகிடும். ஸோ எப்படியும் எங்கள் வீட்டில் 8 o'clock மேலே உள்ளவே சாப்பிட்ருவோம். 7:30, 8 o'clock அந்த மாதிரி நம்ம கிச்சன் வேலையை நான் முடிச்சிடுவேன். ஸோ நைட்டு டின்னர் வந்து முடிச்சுட்டு எனக்கு பாத்திரம் கழுவி அப்புறம் கிச்சனை எல்லாமே க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக எனக்கு ஒரு மணி நேரம் வேணும்.
ஸோ 8:30 9:00க்குள்ளே எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து ஃப்ரீ ஆகிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணுற வேலை, கிச்சனில் நம்மளுடைய வீடியோஸ் எடிட் பண்ணுற வேலை, அந்த வேலைலாம் இருக்கும். அப்புறமா வந்து பிள்ளைங்களுக்கு நைட்டில் பால் கொடுக்கறது ஒரு 9:30 போல் ஒரு கிளாஸ் பால் கொடுத்துருவேன். ஸோ அவங்களும் குடிச்சிட்டு ஃப்ரீ ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 9:30 10:00 எல்லாமே லைட்லாம் ஆஃப் பண்ணிவிடுவோம். 10:00 நாங்கள் எல்லாருமே ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியும். நம்ம வந்து அதிகமாக ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து காலையில் எழுந்திரிக்க முடியாது, சோம்பேறித்தனமாகவே இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு தான் இப்போது வேலை பார்த்துட்ருக்கேன். அதுவும் என்னுடைய ஷெட்யூலில் வந்து நான் லன்ச்சு, டின்னரு, அதே மாதிரி டிஃபன் இது 3மே வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் செய்வேன். ஸோ எல்லாமே செய்கிறதுனால 3 டைமும் குக்கிங் எங்கள் வீட்டில் போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு டைமும் வந்து சம்டைம்ஸ் உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் தான் வெளியே வாங்கி சாப்பிடுவோம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டிலேயே செஞ்சு நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து வெளியே வாங்கி சாப்பிட்றது அவ்வளோவா ஹைஜீனிக் கிடையாது. ஸோ இருந்தாலும் 1 or 2 டைம்ஸ் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, எதுனா பீரியட்ஸ் டைம் அந்த மாதிரி டைமில் வந்து வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் வெளியேருந்து வாங்கி கொடுக்க மாட்டேன். மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே செய்கிற மாதிரி பார்ப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஷ்கா குருமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். ஸோ பிள்ளைங்களுக்கு காலையிலே டிஃபன்னு முடிச்சிட்டேன், லஞ்சும் டிஃபனும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து எங்களுக்காக செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஏன்னா வந்து சூடாக சாப்பிட தான் பிடிக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு. ஸோ அவங்க வந்து சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவார். சில்லுன்னு ஆகிட்டா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து 12:00 அவங்களுக்கு மட்டும் சாதம் தனியாக வடிப்பேன். பிள்ளைங்களுக்கு காலையிலே சாதம் வடித்து கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி விலாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி விலாக், இதுக்கு முன்னாடி மீஷோ பொருட்களாக போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி விலாக் பிடிச்சிருக்கா, ப்ராடக்ட்ஸ் வீடியோ போடுற இது பிடிக்குதா, இல்லை இந்த மாதிரி விலாக் வீடியோ பிடிக்குதா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி எங்களுக்கு நான் இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு குஷ்கா குருமா தான் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஒரு முறை ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஃபேவரட் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ குக்கிங் முடிக்கிற டைம்லேயே வந்து நான் இந்த மாதிரி கொத்தமல்லி, புதினாலாம் அரிஞ்சு வைக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஒரு நாளைக்கு வந்து நான் ஃப்ரிட்ஜில் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதையெல்லாம் உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இது எல்லாமே நீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு நான் டைமுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி, புதினா அந்த டைமில் அரிஞ்சிட்டு இருக்க தேவையே இல்லை. கஷ்டப்பட்டு வேலை செய்யணுன்னு அவசியமே கிடையாது. ரொம்பவே சூப்பராக நம்ம வேலையை பார்த்துக்கலாம். நம்மளுடைய டைம் சேவிங் வந்து இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து சூப்பராக வந்து வேலை பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம கிச்சனில் அதிக நேரம் நிற்கவும் தேவையில்லை. இப்போ என்னுடைய லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் நான் செய்வேன். ஸோ இதே வேலையை வந்து ரொட்டீன் டெய்லி இதே மாதிரி தான் செய்வேன். ஒரு நாளைக்கு டிஷ்ஷஸ் மட்டும் மாறிட்டே இருக்கும். ஆனால் வேலைகள் வந்து ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய கிச்சன் வேலைகள். அப்புறம் வந்து என்னுடைய கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் த ஃபேவரெட்டுன்னே சொல்லுவேன். ஸோ அந்த கிச்சனை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து இப்போ நான் ரொம்ப இஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வேலையை நம்மவே அதிகம் பண்ணுற மாதிரி தான் இது. இருந்தாலும் கிச்சனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, நானே விரும்பி பண்ணேன். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். அது எல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கலான்னு தான் இருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூவும் இதில் பார்த்துக்கலாம். கூட சேர்த்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூவும் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஏன்னா அதையும் வந்து போர் அடிக்கக்கூடாது இல்லையா, அதனால் அது கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து என் பொண்ணுடைய ஆர்கனைசர் பாக்ஸு. இதில் என்னென்ன போட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, ஹேர் பின்னு, ஹேர் பேண்டு அந்த மாதிரி எல்லாம் 3 ஸ்டெப்பில் வருது இது. அப்புறம் வந்து பார்ட்டிஷனாக வருது. ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் வந்திருக்கு. நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பார்ட்டிஷன் இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணுமா, இல்லை ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ வீடியோஸ் வேணுமா, அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.